வணக்கம் உறவுகளை தினந்தோறும் நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் உறவுகள் அனைவரும் உங்களுடைய காணொலியை நினைத்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். அப்புறம் அந்த நம்ம முற்போக்குவாதிகள், நம்மளுடைய பெரியாரிய சொந்தங்கள் அனைவருக்கும், கம்யூனிஸ்ட் சொந்தங்கள் அனைவரையும் அந்த குரூப்பெல்லாம் தேடி பிடிச்சி என்னுடைய காணொலிகள்லாம் அதில் அப்லோட் பண்ணுறேன். நான் தான் அப்லோடு பண்ணுறேன், வேறு யாரும் இல்லை. இது ஒரு சிரமமாக நினைக்காம, இது ஒரு கஷ்டம் கொடுக்குறதா நினைக்காம, அதை கண்டு அதை சப்ஸ்கிரைப் செஞ்சு எனக்கு ஒரு நல்ல ஆதரவை கொடுங்கள். அப்புறம் நிறைய பேர் பார்க்குறீங்க, இந்த முற்போக்கு இயக்கங்களில் நான் இந்த என்னுடைய காணொலியை அப்லோடு பண்ணதை நிறைய பேர் பார்க்குறீங்க, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அனைவரும் சப்ஸ்கிரைப் செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எனக்கு பேருதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம். நம்ம இந்த எண்ணெயை ரஷ்யாவிலேருந்து வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தார். அதில் ஒரு என்ன பிரச்சனை, நம்ம 50% நெருக்கிட்ட பாதிக்கு அங்கேருந்து வாங்குகிறோம். பாக்கி இருக்கிறதெல்லாம் கேஸு, பாக்கி இருக்கிறதெல்லாம் ஈரான்கிட்டருந்தும் சவுதிகிட்டேருந்து வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம், காணொலிகளில் பார்க்குறோம். இப்போது 50% இங்கேருந்து வாங்குகிறோம். அது தர ரேட்டுக்கு ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு வாங்குகிறோம், கீழான ரேட்டுக்கு. ஆனால் நமக்கு பெட்ரோல் வேறு குறைய மாட்டேங்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ரிஃபைனரி பண்ணி இது பண்ணுறாங்க. யார் பண்ணுறாங்க? தனியாருக்கு பண்ணுறாங்க. இப்போ அவங்க பெட்ரோல் வாங்குறது, இப்போ கச்சா எண்ணெய் அவங்க வாங்குறது நம்மளுடைய நிறுவனங்களுக்கு, நம்மளுடைய இந்திய நிறுவனங்களுக்கு, ஓஎன்ஜிசி இல்லை இந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், எல்லாம் அப்படின்னாக்கா பாரத் பெட்ரோலியம், இது ஒரு 4 நிறுவனங்கள், மிகப்பெரிய நிறுவனங்கள். எல்லாத்துக்கும் தலையாய நிறுவனம் ஓஎன்ஜிசின்னு நினைக்கிறேன். சரி, அந்த ஓஎன்ஜிசி இந்த 4 நிறுவனங்களுக்கு கச்சா எண்ணெய் வாங்குறாங்களான்னா இல்லை. அப்போது ரஷ்யாவிலேருந்து மொத்தமாக வாங்குகிற அந்த 40% 50% கச்சா எண்ணெயும் தனியாருக்கு தான் வாங்குகிறாங்க. அந்த தனியார் என்ன பண்ணுறாங்க, அதை ரிஃபைனரி பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க. தனியார்னால் 2-3 நிறுவனங்கள் சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சது அம்பானி நிறுவனம். ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இந்தியாவுடைய மிகப்பெரிய ஆயில் நிறுவனங்கள் மாதிரியே இவர்களும் மிகப்பெரிய ஆயில் ரிஃபைனரி வச்சுருக்காங்க. அதனால் அவங்க வாங்குகிறாங்க, அவங்க ரிஃபைனரி பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க. ஐரோப்பிய நாடுகளுக்கு, மேற்கத்திய நாடுகளுக்கெல்லாம் விற்கிறாங்க. விற்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, லாபங்கள் கொள்ளை லாபமாக நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் அவர் என்ன சொன்னார், அமெரிக்க ட்ரம்போடைய அப்போ மூத்த பொருளாதார ஆலோசகர் என்ன சொன்னார் அப்படின்னா, பார்ப்பனர்கள் இந்தியர்களை சுரண்டுகிறார்கள், இந்தியாவினுடைய இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் இந்தியர்களை சுரண்டுகிறார்கள். அப்போ அங்கேயே இருக்கிறவங்கன்னா அப்படி தான். இதே அவர் சொன்னார், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நமக்கு 2000 வருட காலமாக இது நமக்கு பழகிப்பட்ட ஒன்று தானே. அவன் ஏமாத்திட்டே இருக்கான், நம்ம ஏமாந்துக்கிட்டே இருக்கோம். படிக்க விட மாட்டான், நம்ம படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம், இதுதானே. இப்போ இதெல்லாம் நேரடியாக ஏற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நேரடியாக நம்ம தமிழ்நாட்டில் ஏற்றது, கட்டம் கட்டி ஏற்றது, இராணுவம் கட்டி எதிர்த்தது யாருனாக்கா நம்ம தந்தை பெரியார் அவர்கள் தான். இப்போ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ அந்த வர லாபம் யாருக்கு வருது? தனியார் மத்திய அரசு நிறுவனங்களுக்கு வந்துச்சுன்னா பரவாயில்ல. இந்த ரிஃபைனரியில் அந்த ரிஃபைனரி பண்ணி விற்கிற அந்த லாபங்கள் மத்திய ஒன்றிய அரசுக்கு வந்துச்சுன்னா பரவாயில்ல. அது ஏதோ மக்கள் அந்த லாப பணத்தை ஏதோ மக்கள் நல்வழி திட்டங்களுக்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் தனியாருக்கு போகிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அப்போ தனியாருக்கு ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதில்ல. தனியாருக்கு ஏன் கொடுக்கணும்? அதில் பாதியாவது கொண்டு நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளை அறியாமல் நம்மகிட்ட வருதில்ல. பாதியாவது இப்போ தனியாருக்கு தனியார்ட்ட ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க, சரைட்டு தொலையிட்ட விட பாதியாவது வாங்கி கொடுத்துட்டு பாதியாவது மத்திய அரசினுடைய நிறுவனங்கள் கொடுக்கலாம்ல. ஆனால் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, லாபம் வந்தால் குஜராத்திக்கு, நஷ்டம் வந்தால் இந்தியாவுக்கு. அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. வேறு எப்படி பார்க்குறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ரிலையன்ஸு இன்ஸ்டாமார்ட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நம்ம திருச்சியிலே இருக்குது. அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஸ்டாமார்ட்டில் போய் சாமான் வாங்கினீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் ப்ராடக்ட் ஆகிற பொருள்கள் முக்கால்வாசி பொருள் இருக்காது. அதில் தமிழ்நாட்டில் ப்ராடக்ட் பண்ணுறாங்களா, ஒன்றும் இல்லை. இந்த ஆச்சி சக்தி மசாலா இந்த குரூப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கிடைக்காது. இந்த அரசன் சோப்புன்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா, அதுவும் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னா, அவர்களோட தயாரிப்பு அனைத்துமே அவங்க வச்சிருக்கிறது அனைத்துமே வெளிநாடுகளின் தயாரிப்பு, பிற மாநிலங்களின் தயாரிப்பு தான், வடக்கு மாநிலங்களின் தயாரிப்பு தான். அதுதான் கொண்டு இங்கே நம்மள்கிட்ட விற்கிறாங்களே ஒழிய நம்மளுடைய ஐட்டங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, அரசன் சோப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது கிடைக்காதுங்க இங்கே.
அந்த அந்த கம்பெனியில் கிடைக்காது. கேட்டால் வராது, இன்னும் ஸ்டாக் வரலம்பாங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதை விற்க மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க. இன்னும் ஸ்டாக் வரல, ஆர்டர் போட்டுருவோம், ஸ்டாக் வரலன்னு. பாக்கி எல்லா சோப்பும் இருக்கும். அப்போ இப்படி தான் வந்து இப்போ நம்ம ஊரில் தயாரிக்கிற சோப்பை விற்றா என்ன? நம்ம ஊரில் தயாரிக்கிற மசாலா பொருட்களை விற்றா என்ன? ஆனால் வந்து அங்கேருந்து வர மசாலா பொருட்களை தான் விற்பனை பண்ணுவாங்க. காரணம் என்ன? அதுதான் ஒரு அரசியல். அது வியாபாரத்துக்கு நடுவேயே ஒரு அரசியல் வந்து கலந்து நம்மளை காலி பண்ண பார்க்குறது தான். இது வந்து இந்த பெரிய பெரிய மாலு, சூப்பர் மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய மளிகை கடைகள அண்ணாச்சிகளை ஒழிக்கிறதாகத்தான் நம்மளுடைய பார்வை இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி மளிகை கடைகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. வியாபாரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அங்கே போனாக்கா 5 கிலோவுக்கு 2 கிலோ 3 கிலோ வாங்கினாக்கா தர ரேட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஏக்கர் கணக்காக பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. இப்போ உளுந்தம் பருப்பு வியாபாரம் பண்ணுறோம். இப்போ நானே உளுந்தம் பருப்பு தான் வியாபாரம் பண்ணுறேன். நமக்கு கிலோவுக்கு ரூ. 7 ரூ. 6 ரூ. 8 கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம விற்கிறோம். ஆனால் மளிகை கடைக்காரங்க எப்படி விற்பாங்க? நம்மளை மாதிரி தான் அவங்களும் ரூ. 5 ரூ. 6 வச்சு தான் ரூ. 4 ரூ. 5 இப்படி இந்த மாதிரி தான் வச்சு தான் விற்பாங்க. ஆனால் இங்கே ரூ. 125 விற்கிறோம்னு ஒரு உதாரணத்துக்கு ரூ. 125 விற்கிறோம் அப்படின்னா, அதே பருப்பு அங்கே வந்து ரூ. 100 கிடைக்குது. எப்படி கிடைக்கிது ரூ. 100? அவன் எங்கேருந்து வரான்? திருடிட்டு வரானா? கொள்ளை அடிச்சுட்டு வரானா? இல்லை. ஆனால் மொத்தமாக வாங்கிறான், பர்ச்சேஸ். இவங்களே வாங்கிடுறாங்க. இடைத்தரகர்கள் இல்லாமல் நேராக விவசாயிகளிடமே போய் இவங்களே வாங்கிடுறாங்க. அதனால் அவர்களால் விலை குறைச்சி கொடுக்கும். ஒரு கிலோவுக்கு ரூ. 25 குறைச்சி கொடுத்தா, ரூ. 100 குறைச்சி கொடுத்தேன். ரூ. 105 வைங்க, ரூ. 110 வைங்க, ரூ. 15 ஒரு கிலோவுக்கு குறைச்சி கொடுத்தா கூட, நம்ம உதாரணத்துக்கு தான் ரேட்டை பேசுகிறோம். அது உண்மையான ரேட்டு இல்லை. ஒரு 15 வச்சுக்கிட்டா கூட பல டன் பருப்புக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டு பார்க்க வேண்டியது. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட்டு விற்கிறோம், 2 பாக்கெட்டு விற்கிறோம். அதில் ஒரு ரூ. 5 8 வருது. அதில் ஒரு 8 8 16 அது ரூ. 300 400 சம்பாதிக்கிறோம். அதுலேருந்து இதில் ஒரு உபரி வருமானமாக ஒரு ரூ. 10 15 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 கிலோ விற்றாக்க ரூ. 15 கிடைக்கும். அந்த மாதிரி தான் நம்ம கணக்கு போட்டு விற்கிறோம். ஆனால் இதே ஹோல்சேலாக பண்ணுறவங்களுக்கு, அப்போ இந்த மளிகை கடையில் இருக்கிறவங்க அவங்க மார்க்கெட்டில் வாங்கி தான் கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறாங்க. நம்மளை மாதிரியே தான் நம்ம கூடையில் வியாபாரம் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறோம். அதே மாதிரி தான் அவங்களும் வியாபாரம் பண்ணுறாங்க. மளிகை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வியாபாரம் என்ன அவங்க ஒரு இடத்துல வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கும் அதே மாதிரி தான் நிலைமை. அவங்களுக்கும் அதே தான் கதி. அவங்களுக்கும் இவ்வளவு தான் மார்ஜின் தான் கிடைக்கும். அந்த ரூ. 5 ரூ. 6 அந்தளவுக்கு தான். நம்மளாவது ஒரு 2 கூட வச்சு விற்போம். நம்ம லைனில் வீட்டில் கொடுக்குறதுனால. அவங்களாம் கடைக்கு வர வச்சு கொடுப்பாங்கனால ஒரு 2 கம்மியாக வச்சு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே மாதிரியே தான் பிஸ்னஸ். அவங்க பல லட்சம் ஏக்கரில் இருக்கிற அந்த உளுந்தம் பருப்பு சாகுபடியே இல்லை எந்த சாகுபடியாக இருந்தாலும் அவங்க மொத்தமாக அப்படியே கான்ட்ராக்ட் பண்ணி பேசி வாங்கிறதுனால கிலோவுக்கு ரூ. 10 15 20 கூட கம்மியாக கொடுக்க முடியும் அவங்களால. ஏன்னா அந்த அளவுக்கு விலை கம்மியாக வாங்குறாங்க. இதே தான் நம்ம ஆயிலுக்கும். இப்போ இந்த 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 இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த நாளடைவில் என்ன பண்ணால் அவங்க வியாபாரம் பெருகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே மக்கள் வந்து கம்மியாக இருக்குது, ரூ. 10 15 குறையாக இருக்குது அப்படின்னு, குறைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வாங்குறாங்கல்ல. அப்போ அந்த மளிகை கடைகளில் இருக்கக்கூடிய அந்த வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இதே தான் நம்ம என்ன சொல்கிறோம், இதை தான் வணிகர் சங்க நிர்வாகிகள் இருக்காங்க, மாநில அரசுகள் இருக்காங்க, இவங்க எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த பெரிய பெரிய மால்களை முதல்ல குறையுங்க. சின்ன சின்ன கடைகளுக்கு ஊக்குவிங்க. சின்ன சின்ன கடைகளை வைக்கிறவங்களுக்கு நாட்டில் இன்றைக்கி இதெல்லாம் எங்கே வரணும் அப்படின்னாங்க, இந்த மாதிரி மால்லாம் எங்கே வரணும்னா, ஆள் பற்றாக்குறை இருக்காங்க பார்த்தீங்களா? வெளிநாடுகளில், யூரோப் நாடுகளில், வளர்ந்த நாடுகளில், ஃப்ரான்ஸு, ஜெர்மன், ஜப்பான் அந்த மாதிரி நாடுகளில் ஆள் பற்றாக்குறை இருக்குது பார்த்தீங்களா? அங்கே அதெல்லாம் இந்த மாதிரி வச்சோம்னா அது வந்து அதில் ஒரு பிரயோஜனம் இருக்குது. இங்கே நிறைய பேர் வேலை வெட்டியே இல்லாமல் பொழப்பு இல்லாமல் இருக்காங்க. அவங்க வாழ்கிற இடத்துல கொண்டு வந்து நீ வந்து இவ்வளோ பெரிய மாலு, சூப்பர் மார்க்கெட்டு இதெல்லாம் கட்டி விட்டிங்கன்னா, அப்போ அவர்கள் வச்சுருக்கிற சின்ன சின்ன கடை, சின்ன சின்ன ஒரு பெட்டி கடை வச்சு பிழைக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு பெட்டி கடை வச்சுருக்கிறான். அவன் அந்த பெட்டி கடையோடு சேர்த்து 2 உளுந்தம் பருப்பையும் 2 துவரம் பருப்பையும் 2 கிலோ வாங்கிட்டு விற்கிறான். அது ஒரு 1/4 கிலோ விற்றா அது ஏதோ ஒரு ரூ. 10 கிலோவுக்கு ரூ. 10 5 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விற்கிறான். இப்போ ரூ. 20 கம்மியாக அங்கே கொடுக்கும்போது இந்த கடையில் எப்படி வாங்குவோம்? பக்கத்து வீட்டில் தான் இருப்பாங்க அவங்க. அந்த கடைக்கு பக்கத்தில் தான் குடியிருப்பாங்க. ஆனால் இவங்க எங்கே போய் வாங்குவாங்க? அங்கே போய் மாலில் போய் வாங்குவாங்க. மாலில் போய் வாங்கும்போது இவனுக்கு வியாபாரம் எப்படி இருக்கும்? அங்கே ஜேன்னு கூட்டம் நிற்கும். இங்கே வியாபாரம் ஒன்றும் இல்லாமல் இப்படியே ஓட்டிகிட்டு உட்காந்துருப்பான். அவ்வளோதான், வேறு வழி இல்லை. அப்போ பாதிக்கப்பட போகுது யார்? இந்த சின்ன சின்ன வியாபாரிகள். அப்போது இந்த வணிகர் ஸ்தலங்கள் இருக்குது, வணிக நிறுவனங்கள் இருக்குது, வணிக அமைப்புகள் இருக்குது.
இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம விவசாயிகளை பாதுகாக்கிறது முக்கியமா? இல்லை நம்ம விவசாயிகளை பாதுகாக்கிறது ஒரு பக்கத்து, நம்ம வணிகர்களை வியாபாரிகளை பாதுகாக்கணுமா? இல்லை வந்து பெரிய பெரிய முதலாளிகளை பாதுகாக்கணுமா? அப்படிங்கிறது இருக்குது. இப்போ பெரிய பெரிய முதலாளிகள் ஏன் தடுத்து நிறுத்த மாட்டேன்றாங்க? இவங்க ஏன் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க தடுத்து? ஏன் இந்த சிறு சிறு வியாபாரிகளுக்கு குரல் கொடுக்கறதில்ல? இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குது? எப்படி அந்த பர்மிஷன் குடுக்குது? "யோவ்! இங்க வா, பர்மிஷன்லாம் குடுக்க முடியாது. இங்க வா. நீ இந்த மாரிலாம் சின்ன சின்ன நீ பெரிய வியாபாரி." ஒண்ணும் இல்லைங்க. ஜவுளி கடை விக்கிறாங்க பார்த்தீங்களா? ஜவுளி கடை வச்சிருக்கவங்க கூட இன்னைக்கெல்லாம் பெரிய பெரிய மளிகை கடை வச்சிருக்காங்க. உள்ளாரையே. ஜவுளி வாங்க போனா அப்படியே மளிகையே வாங்கிட்டு வர மாரி. இது எப்படிங்க இது? இது என்ன மாரியான அர்த்தம்? ஜவுளி கடை நடத்துறதுக்கு ரைட்டு பர்மிஷன் குடுத்துருக்காங்க. ஜவுளி கடை வாங்குறாங்க. சேர்த்து மளிகை கடையும் வைக்கிறதுக்கு பர்மிஷன் குடுக்குறாங்களா என்ன? பாத்திர கடைக்கு போனாக்கா, பாத்திர கடையோட மளிகை கடையும் மளிகையும் விக்கிறாங்க. அப்போ நம்ம இது எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன மாரியான எடுத்துக்கிறது? இதெல்லாம் நாலா வட்டத்துல இருந்து வந்து மக்கள் தொகை அதிகம் உள்ள இந்த ஊர்கள்ல வந்து இந்த இந்த மக்கள் தொகை சின்ன சின்ன வியாபாரிகளை வந்து ஒழிப்பதற்கான ஒரு சமாச்சாரம். இதே மாரி தான் இந்த ஆயில் ரிஃபைனரியும். நீ வாங்கி பிரைவேட்டுக்கு குடுத்து பிரைவேட்டுக்காரன் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பான். இந்திய நிறுவனங்கள் அனைத்தும் டம்மி ஆயிட்டே போயிட்டுருக்கும். அதனுடைய லாபம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனுடைய ரிஃபைனரியோட இது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நிய நிறுவனங்கள் இயக்கும். அது வந்து கம்மியான லாபத்தில இயங்கும். அப்போ பிஎஸ்என்எல்லுக்கு என்ன கதி ஏற்பட்டுச்சு? பிஎஸ்என்எல்ல வந்து ஏலத்திலேயே சேர்த்துக்கல அவைங்க. 5G ஏலத்திலேயே பிஎஸ்என்எல்ல சேர்த்துக்கல. அப்படி பண்ணாய்ங்க. இப்போ அவைங்க இப்போ பிரைவேட்டுக்காரங்க பூரா 5G எடுத்துட்டாய்ங்க. பிஎஸ்என்எல் இல்லைனா 4Gக்கே நொண்டி அடிக்குது. இந்த 2014 வந்ததுக்கப்புறம் 2014க்கு முன்னாடியெல்லாம் ஒரு மார்ஜின் வச்சுருப்பாங்க. இவ்வளவு நீங்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும், இவ்வளவு நீங்கள் தனியாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. அந்த லிமிட் 2014க்குள்ள மொத்தமாக முடிச்சுட்டாங்க. முதல்ல தனியாருக்கு, அதுக்கப்புறம் அரசுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன் அரசு நட்டத்தில் போனாலும் பரவாயில்ல, லாபம் வந்து தனியாருக்கு போகணும் அப்படிங்கிறதுலோட அந்த மோடியோட ஒன்றிய அரசு ரொம்ப கவனமாக இருக்குது, ரொம்ப குறிப்பாக கண்காணிச்சு பண்ணுது. இது எல்லாமே நிதியமைச்சகத்துக்கு கீழ தான் வருது. ஆனா நிதியமைச்சர் வந்து அப்படிதான் பேசும்போது நல்லா வீரவாசமா பேசுவாங்க. ஆனா உள்ளார போய் பார்த்தாக்கா 1008 பிரச்சனை இருக்கும். இப்படி இருக்கிற காலகட்டத்தில நம்ம வந்து இந்த இந்தியர்களை சுரண்டுகிறார்கள் பார்ப்பனர்கள். அது உண்மை 2000 வருஷமா தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் நமக்கு நிறைய பேசிட்டே இருக்கேன். காணொலியே போய் ஏற்கனவே இது சம்மந்தமா ஒரு காணொலி போட்டிருக்கிறோம். ஆனா அந்த 50% வரிக்கு ட்ரம்ப் போட்டுக்கிற வரிக்கு இன்ன வரைக்கும் நிரந்தரம் இல்ல. இன்ன வரைக்கும் அது சரியான தீர்வு காணப்படவில்லை. இன்னும் அப்படியே தான் இருக்குது. பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருக்குது. இன்னும் அப்படியே தான் இருக்குது. அப்போ லாபம் வந்துச்சுனாக்கா குஜராத்திகளுக்கு போகுது. நட்டம் வந்தால் மொத்த இந்தியாவுக்கும் போகுது. இது எந்த விதத்தில் நியாயங்கிறத அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்திக்க வேணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.